அப்பாடி, இந்தியா பாகிஸ்தானே ஒன்று சேர்த்து வச்ச மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க, நம்ம தலை வினோத் தலையில் நிறைய பேன் வச்சுருக்கிற சாண்ட்ராவையும் வெளியில் நிறைய ஃபேன் வச்சுருக்கிற திவ்யாவையும் சேர்த்து வச்சுட்டாரு. எங்கள் தலைக்கு தில்ல பார்த்தீங்களா, சாண்ட்ராவே கூட்டு வந்து சேர்த்து வச்சுட்டாருப்பா. எப்படி சேர்த்து வச்சாருன்றதை பின்னாடி பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்டை நம்ம அரோரா சொல்லியிருக்காங்க. ஒரு அன்சீன் வீடியோவில் திவ்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அரோரா கிட்ட போயிட்டு. என்ன இப்படி பண்ணுறாங்க, நான் எவ்வளோ க்ளோஸாக இருந்தேன், அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு சொல்லும்போது அரோரா சொல்கிறாங்க, சாண்ட்ரா உங்களை பிரிஞ்சது அது அவங்களோட கேமுங்க. இப்போ உங்களை விட்டுட்டு அவங்க வந்து பார்வை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து காசிப் பேசுறது இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஜாலியாக விளையாடுறது, அந்த மாதிரி ஃபன்னாக இருக்கிறதெல்லாம் அவங்க ப்ரிஃபர் பண்ணல. நல்லா யாரை பற்றியாவது காசிப் பேசுறது, பின்னாடி போய் உட்காந்து பேசுறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அவங்க பார்வை சூஸ் பண்ணிட்டாங்க, ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. பாருங்களேன், இந்த பொண்ணு அரோராக்கு மண்டையில் இவ்வளோ மூலம், கேம் ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ தெரியுது, மற்றவங்களை எப்படி புரிஞ்சிக்குது ஸ்மார்ட்டாக. ஏன்டா அரோரா கண்ணு இதெல்லாம் விட்டு போட்டு துஷாராக உஷார் பண்ணி பல வாரங்களாக வீணாக்கிட்டியே. ஆமாங்க, இவங்க துஷார் கூட இருக்கும்போது நம்ம சேனல்லே நம்ம கழுவி ஊற்றிருந்தோம் இவங்களையும். அது கூட தெரியாமல் அரைக்குறையாக வீடியோவை பார்த்துட்டு இவன் அரோராக்கு பிஆர், சிம்பு அப்பா டிஆர்னு என்னை பற்றியே கமெண்ட்டில் வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. இவங்க வெளியில் என்ன தொழில் வேணாலும் கேவலமாக பண்ணிட்டு போட்டுங்க, ஆனால் உள்ளே வந்து கேமை சூப்பராக விளையாடுறாங்களா, அதுதான் இங்கே மேட்ரு. பார்வே நல்லா விளையாடும் போது, சபரி அடிக்கும் போது, அப்புறம் நல்லா ரொமான்ஸ் பண்ணும் போதெல்லாம் நாங்களே தான் அப்ரிஷியேட் பண்ணி போட்டிருக்கோமே. இதெல்லாம் விடுங்க. அரோராவோட ஆள் பார்கவ் டூ சப்போர்ட் ஃபார் சின்க்ளேர்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் போட்டு வச்சுருக்காங்க 2 பேர் இருக்கிறத. இவங்க என்ன உள்ளே பண்ணாலும் அவருக்கே பிரச்சனை இல்லை. அப்போ அவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருக்குது. நமக்கு என்ன வேலை இல்லை. சாண்ட்ராவை எப்படி கன்வின்ஸ் பண்ணார்னா, ஃபேமிலி வர போகிறாங்க, 24 மணி நேரம் நமக்கு கொடுக்க சான்ஸ் கொடுக்குறாங்க, நாமினேஷன் ஃப்ரீ தராங்க, அப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்க போது அதில் ஏன் நமக்குள்ள பழையசெல்லாம் நினச்சிக்கிட்டு மனஸ்தாபம்லாம் வச்சுட்டு இருக்கணும்னு கேட்கும்போது முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் போட்டு எதுவுமே நம்ம வந்து ஒரு டீமாக சந்தோஷமாக ஃபேமிலியாக இந்த 4 பேர் நம்ம ஒர்க் பண்ணியாங்க. இவ்வளோ அழகாக தலை வினோத் எடுத்து சொல்லும் போது எதுக்குமே சேர்ந்து வராமல் அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த சாண்ட்ராவே வந்து கை கொடுக்க வச்சிட்டாரு. வேறு எந்த தலையாலையும் இதை பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் வினோத் செமையாக பண்ணார். ஏன்னா சாண்ட்ராவே ஒத்துக்க வச்சிட்டாரு. அதுவும் சாண்ட்ரா எந்த ட்ராமாவும் போடாமல் ஒத்துக்கிட்டது இன்னும் பெரிய விஷயம். அப்புறம் அவங்க டீம் பேரை சொல்லி டான்ஸ் ஆடிட்டு தெரிச்சு ஓடுறாரு. அதுக்குள்ள அது ஏதாவது வாயை திறந்துட்டு போதுரா, வாடா கிளம்பிடுவோன்ட்டு தலையை வினோத் கலக்கிறாருல. அப்புறம் தலை ஃப்ரெண்டு அரோரா 2 பேரும் செமையாக கலக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் அப்படி தோணுதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா.